ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 15/2/2017 துன்முகி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, பஞ்சமி திதி, அஸ்தம் 11:33 வரை, பின் சித்திரை நட்சத்திரம், கௌளவ கரணம், மரணயோகம் 11:33 வரை, பின் சித்தயோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடகிழக்கு, நாளைக்கு 16, பரிகாரம் பால். இன்னைக்கு பெருமாளை வழிபடலாம், சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம். சுதர்சன ஹோமம் செய்து சக்கரத்தாழ்வாரை வழிபடுறது இன்னும் சிறப்பு. சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம், சுதர்சன மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம், துளசி மாலை கொடுத்து வழிபடலாம், தீபமேற்றி வழிபடலாம், அர்ச்சனை செய்து வழிபடலாம், 48 சுற்று வளமா சுற்றி வழிபடலாம். அதுபோக பெருமாளையும் வழிபடலாம், விஷ்ணு சகசரநாமம் படித்து வழிபடலாம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் கும்பப்பகை, சந்திரன் கன்னி நட்பு, செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் நட்பு, புதன் மகர சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், குரு சொல்லிட்டேன், ராகு சொல்லணும். ராகு சிம்மத்தில் பகை, கேது கும்பத்தில் பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கூட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனோட போக்கு உங்க ராசி அதிபதியோட சாரத்தில் போகக்கூடிய நிலை அற்புதம். பகல் பொழுதை விட, அதாவது காலை பொழுதை விட முற்பகலை விட பிற்பகல் நல்லா இருக்குங்கிற மாதிரி வார்த்தை சொல்றது சரியா இருக்கும். ஆக இன்னைக்கு எடுக்கிற வேலைகள் எளிதில் முடியும், சாதகமா முடியும், விரைவில் முடியும். அதனால உங்களுக்கு மனசு சந்தோஷம் கொடுக்கும். கொஞ்சம் ஈவினிங்க ஃப்ரீ ஆயிருவீங்க எல்லாம். ஆக கிரகநிலைகளோட போக்கு நமக்கு சப்போர்ட் பண்றத நம்ம அறிய முடியும், உணர முடியும். ஆனா மற்றவங்களுக்கு சொன்ன புரியாது. சில விஷயங்களை தான் நம்ம புரிய வைக்க முடியும், சில விஷயங்களை புரிய வைக்க முடியாது. ஆனால் அது உணர முடியும், அறிய முடியுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு அசுரையில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க, பரணியில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க, கிருத்திகையில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்காரு. ஆனால் விரையாதிபதியோட சாரத்துக்கு போவார். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். நீங்க இந்த அளவில் முடிச்சிடலான்ட்டு ஒன்று பண்ணுவீங்க. ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்கன்னா, ஒரு 50 லட்சத்துக்கு எடுத்திருக்கீங்கன்னா, ஒரு 5 லட்சமா அது லாபம் வரட்டுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் 55 லட்சம் ஆயிருக்கும். இப்படிங்க 5 லட்சம் அதிகமாகிடுச்சு, அது கடன் தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில பேர் முதலாளி ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போக மாட்டாங்க. அதாவது ஒரு கௌரவமா அப்படி நிற்கும் போது என்ன ஆகுன்னா, அதில் தான் லாஸ் ஆகுறது. ஆரம்பத்திலிருந்து எப்படி இருந்தோமோ அப்படியே போயிட்டு இருக்கிற பட்சத்தில் அது வளர்ச்சி அடையும். நிறைய பேர் அவங்க நிறுவனத்துக்கே வருஷக்கணக்கில் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு நீங்க போவீங்க. அதனால உங்களுக்கு வரக்கூடிய இழப்புகள் சரியாகும்னு சொல்லக்கூடிய நாள். ஒரு பெரிய இழப்பு வர வேண்டியது இருந்தது, நீங்க போய் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு மிஷின் பழுதாயிருக்கும், நீங்க போனோடனே அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை சரி பண்ணிட்டீங்க. இல்லாட்டி பெரிய பழுதாயிருக்குங்கிற மாதிரி அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறீங்க. இறைவனை வழிபட்டு போறதும் போறீங்க. அதுல கிருத்திகையில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிட்டு போங்க, ரோகிணியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு போங்க, மிருகசீரத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிட்டு போங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு ஓரளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. சந்திரன் இன்னைக்கு இருக்கிற இடம் பரவாயில்லைங்க, அவங்க பார்க்குற இடம் ரொம்ப பரவாயில்லைங்க. 5 குடையவனை பார்க்குறாங்க. 10 குடையவனை 5 குடையவனை பார்க்கும்போது, ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி பார்க்கும்போது நன்மைகள் நடக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய ஆள்னு பேசிக்குவாங்க. ஆனால் சில பேர்
வெளியே பெருசாக காட்டிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அது வந்து தொடர்ந்து நிலைக்கணும். சும்மா அவசரமாக பெரிய ஆளாக காட்டிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. படிப்படியாக வளர்ச்சி தான் நிலையாக இருக்கும். திடீர்னு ஒரு கால் வீங்குச்சுன்னா, வெயிட் கூடுச்சுன்னா அது நோய். ஆனால் படிப்படியாக கூடணும். அந்த மாதிரி தான். இப்போ வந்து சில உயிரினங்கள் வந்து சீக்கிரம் வளர்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதனால தான் அதை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து மக்களுக்கெல்லாம் நிறைய நோய் வருதுங்க. அதனால் அதீத வளர்ச்சி, முறையற்ற வளர்ச்சி வந்து நமக்கு இடையூறுகளை தான் கொடுக்கும். அதனால படிப்படியாக போகணுங்கிற ஒரு சிந்தனை இன்னைக்கு வளர்த்துக்கொண்டீங்க. ஆனால் வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரை கும்பிடுங்க, திருவாதிரையில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடுங்க, புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்னா இருக்கு. எடுக்கிற வேலை எளிதில் நடக்கும். சந்திரன் குருவோடு சேர்ந்து செவ்வாயை பார்க்கறது அற்புதம். குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம் ஏற்படும். இதனால உங்களுக்கு பூமி வழி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். உங்களை எதிர்த்தவங்க அடங்கிடுவாங்க அல்லது உங்களுக்கு சாதகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். ஆச்சரியமாக இருக்கும். பதவி இல்லாமல் இருந்தவங்க பதவிக்கு வந்த உடனே எதிர்த்தவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அவங்க பேரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது பெருமையாக இருக்கும். அதே சமயம் உலகத்தை, இந்த உலக வாழ்க்கை புரியக்கூடிய ஞானத்தையும் கொடுக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க பைரவரையும், பூசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு குருவோடு இருக்கிறது பரவாயில்ல, விரயங்களை கட்டுப்படுத்துவார். விரையாதிபதியாக இருந்தாலும் 5 குடையனோட சேரும்போது சுப விரயம் தான் பண்ணும், அசுப விரயம் பண்ணாது. ஆடை ஆபரணங்கள், நகை எடுக்கிறது, நவரத்தினங்கள் வாங்கிறது, ஆடை எடுக்கிறது, வீடு வாங்கிறது, வீடு புண்ணியாட்சணைக்குரிய வேலைகள், குடும்பத்தில் சுபகாரிய திருமணம், சீரு, காதுகுத்து, வாகனத்துக்கான செலவுகள், இப்படி சுப செலவுகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். மகத்தில் பிறந்தவங்க பைரவரை கும்பிடுங்க, பூரத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடுங்க, உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை நவதானியம் போட்டு கும்பிடுறதோடு ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க. அதாவது அன்னதானம். அன்னம்னா உணவு. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு 4 இருக்கிற சனி மட்டும் உடல் அசதி சோர்வு கொடுத்தாலும் மற்ற கிரக நிலைகளோட போக்கு சாதகம். ஜென்மகுரு மாறினா இன்னும் நல்லா இருக்கும். சில முடிவு எடுத்திருப்பீங்க. நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு பொருள் வேணும், இப்போ ஒரு கார் வேணும்னு வச்சுக்கோங்க. என்னடா அடிக்கடி காரு சொல்றா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்சது தானே அது கார். அதனால உடனே கிடைக்கிறத விட புக் பண்ணியிருக்கிற மாதிரி புக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுத்துட்றேங்க அப்படி. இப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கணக்கிட்டுக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் 6 மாதம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். அடுத்த படத்தில் நம்ம உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்கிற மாதிரி தான். அடுத்த அமைச்சரவை மாற்றத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவி கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி தான். அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி தான். அந்த மாதிரி சில விஷயங்கள நடக்கும். அவர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா +2ல் பாஸ் பண்ணியிருப்பாங்க, MBBS சீட் கிடைக்காம இருந்திருக்கும். கிரகநிலை அடிப்படையில் அடுத்த வருஷம் திரும்ப கிடைச்சிடும் அவங்களுக்கு. சில பேர் வெயிட் பண்ணி வாங்குவாங்க அடுத்தது அதுக்காகவே. அந்த மாதிரி சில விஷயங்கள் வெயிட் பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை, அந்த திட்டமிடலை, அந்த இறுதி முடிவெடுக்கக்கூடிய நாள். உத்திரத்தில் பிறந்தவங்க ஈஸ்வரனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், சித்திரையில் பிறந்தவங்க மூத்தோர் வழிபாட்டையும் செய்ய நன்மை
உண்டாகும். அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விஷாக 1, 2, 3 பாதங்களும் அடங்கிய ராசி. ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கும் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை. வரவை விட செலவு தான் அதிகம் ஆயிட்டு இருக்கு, எங்க போய் முடியுமோ அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. பொதுவாகவே அப்படித்தான் இருக்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, சந்திர விரயத்துக்கு போகிறது மட்டும் இல்லை. இது கொஞ்சம் கூடுதலாக நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, தகுதிக்கு மீறி ஒன்று பண்ணிக்கிறோம். எல்லாருமே கடன் தான் இருக்காங்க. சாதாரணமாங்க தின கூலி வேலைக்கு போகிறவங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க சொல்கிறாங்க 5 லட்சம் கடன் ஆயிடுச்சுங்க அப்படின்னு. எப்படிங்க ஆச்சு அப்படின்னு, எப்படி ஆச்சுன்னே தெரியல. அது எப்படி ஆச்சுன்னே தெரியாமல் எப்படி ஆகும்? ஏங்க நம்ம மீறி எல்லாம் நடந்துருமா? அப்போ நாம் எடுக்கிற சில முடிவுகள், சில தவறுகள், அதை புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, பையனுக்கு 7.5 சனி தொலைச்சி போட்டானுங்க, ஜோசியர் சொன்னாருங்க. 7.5 சனின்னா போய் நம்ம ஒரு வண்டி வருதுன்னா குறுக்கு போய் நின்னா அடிபடாமல் இருப்போமா? அது 7.5 சனி இல்லாத சமயத்தில் கூட குறுக்கு போய் நின்று அடிபட்டுருவோம். இல்லை, 7.5 சனி இருந்தாலும் அஷ்டம சனி இருந்தாலும் எது இருந்தாலும் அது ஒரு ஆறுதலுக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாங்க அவரு எங்கள் வீட்டுக்காரரு அதெல்லாம் தொலைக்காமல் இருந்திருந்தா அவர் இருக்க மாட்டாருன்னு ஒருத்தர் சொன்னாருங்க அப்படின்னு. அது சில பேர் ஆறுதலுக்கு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி இருந்திருந்தா மிச்சமாக இருக்கும். அப்படியே போயிருந்தா, திருடம் வர்ற நேரத்தில் நீங்கள் வீட்டை திறந்து வச்சுருந்தா திருடம் எடுத்துகிட்டு போயிடுவான். லாக் பண்ணி வச்சுருந்தா எப்படி எடுத்துகிட்டு போவான்? அந்த லாக் பண்ண சொல்கிறது தானே அந்த ஜோதிடம். அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் கடந்துட்டீங்க. இப்போ நான் சொல்கிறது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சது பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இனி வரக்கூடிய கால சாதகமாகவே இருக்கும். இன்னைக்கு விரைய செலவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வார முடிஞ்சோ கும்பிடுங்க. சுவாதியில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுங்க. விஷாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சந்தர்ப்பமுள்ள நாள். எண்ணியது ஈடேறும். ஆனால் கடந்த கால சில கசப்பான நினைவுகளை அசை போட்டு பார்ப்பீங்க. ஆனால் அது எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் சில கசப்பான நிகழ்வுகள் வந்து போகிறதான், சில ஏமாற்றங்கள் வந்து போகிறதான். சிறு வயசில் சில தவறான எடுத்த முடிவுகள், அறியாமையிலான எடுத்த முடிவுகள். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சின்ன வயசில் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கக்கூடாது, அதை நினச்சி இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன்னு ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னையே அவங்க பெற்றோர் அவங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ணாங்க, அவங்க கேட்கல. ஆக அந்த 20 வயசில் இருக்கும்போது 60 வயசில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணால் கேட்கணும். அனுபவத்தை பெறதுக்கு ஒருத்தன் வேகமாக போனால் அடிபட்டுருவான்னு சொன்னால் அடிபட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கோன்ட்டு இல்லை, அடிபட்டவங்க சொல்கிறாங்க கேட்டுக்கணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சொன்னால் உங்கள் குழந்தைக்கு கேட்கணும் இல்லை, நீங்கள் அனுபவப்பட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் அந்த கஷ்டமான நிகழ்வுகள் வந்து போக அதை அசைவோடு தோணும். யாரோ ஒருத்தர் இடத்துல அதை பகிர்ந்துக்குவீங்க. மனசு அப்படி தான் உள்ளே வச்சுருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், பகிர்ந்துக்குவீங்க. சில பேருக்கு அப்படி ஒரு ரகசியங்கள் இருக்காது, பல பேருக்கு இருக்குது. அந்த ரகசியங்களையும் சில பேர்த்திட்ட தான் பகிர்ந்துக்க முடியுங்கிற அடிப்படையில் எனக்கு எந்த ரகசியம் இல்லைப்பா, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ இவருக்குள்ளே இருக்கும் போல் இருக்கு, அடிக்கடி இதை பற்றி பேசுகிறாருன்னு. விசாகத்தில் பிறந்தவங்க பைரவரையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு ராசி அதிபதி குரு. நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய நிலையில கிரகங்கள் இல்லாதது கொஞ்சம் வருத்தம் அளிக்க செய்தாலும், இன்றைய சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு 5 குடையினுடைய சாடம் பெறக்கூடிய நிலை மதியத்துக்கு பின் வர்றதுனால இன்றைய மதியத்துக்கு பின் நீங்கள் எடுக்கிற காரியம் நிறைவேறும். காலையில் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா கூட மதியத்துக்கு பின் ஒருத்தர் வருவார், நீங்கள் அவங்க தானே? ஆமாங்க. ஏங்க நீங்கள் முதல்லையே ஒரு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு? இல்லைங்க பரவாயில்லைங்க, சரிங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்படி சில வேலைகள் இன்னைக்கு மாலை பொழுதுல முடியும். காலையில் எடுக்கிற முயற்சியை விட மாலையில் எடுக்கிற முயற்சி சாதகமாகும். மூலத்தில் பிறந்தவங்க பைரவரை கும்பிடுங்க, மூல நட்சத்திரத்தில் சொல்றது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க நட்சத்திர தேவதையான விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கு இன்னைக்கு
பரவாயில்லைங்க, சந்திரன் நல்ல இடத்துல தான் இருக்கார். ஆக இன்னைக்கு வேகமாக உங்கள் வேலைகள் முடியும். உங்கள் அலுவலகத்துக்கு சில பேர் லீவ் போட்டு இருந்திருப்பாங்க, இன்னைக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. வேகமாக முடியும், மடமடன்னு முடிஞ்சிடும். ஒரு ஆர்டர் எடுத்திருக்கீங்க வெளிநாடு சம்மந்தமாக, நீங்கள் அந்த ஆர்டரை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவீங்க. ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, பனியன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய ஜவுளி நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஃபேர்பார்ட்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு உணவு தயாரிக்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாடம் பதிவுகள் அன்றாடம் முடிஞ்சிருப்போம். நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா நாளைக்கு பேசுனா அதுக்கு பலன் இல்லை. ஆனால் உங்கள் மனசில் பதியும். வீடியோவில் பதிகிறது இன்றைய நிகழ்வு இன்றைக்கு அப்படின்னா நாளைக்கும் இந்த நிகழ்வு உங்கள் மனசில் பதியும். சாப்பாடு இன்னைக்கு செய்கிறது நாளைக்கு சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி என்னோட இது உணவு மாதிரி நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் சினிமா போன்ற பாடல்கள் போன்ற பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் கேட்கலாம். அது ஒரு வகையான நிலை, இது ஒரு வகையான நிலை. இது தன்னலமற்ற நிலை, சுயநலமற்ற நிலை. உணவுங்கிறது நம்ம பசிக்கு உதவுறது, அதில் எந்த தன்னலமும் அதில் கிடையாது. அதுபோலது இதுவும். ஆக இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு பதிவுகள் எதிர்காலத்துக்கு பயன்படாட்டி கூட அது கருவிகள் பதிவுகள் மனப்பதிவுகளை உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரை நினைச்சு ஆதித்ய கிருதயம் படிங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவாயூரப்பனை எண்ணி வழிபடுங்க. ஒரு முறை குருவாயூர் சென்று வாங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடுங்க. அடுத்தது கும்பர ஆசை. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. பலவீனமான நிலை இன்னைக்கு இருக்கு, இரவு பொழுது வரைக்கும் இருக்கு. இன்றைக்கு இரவு பொழுது தெளிவு பெறுவீங்க, நிம்மதிய தூக்கம் வரும், ஒரு நல்ல செய்தி வரும். பகல் பொழுதுல அந்த செய்தி வருமானம் ஏங்கிட்டு இருப்பீங்க, நைட்டு தான் கூப்பிடுவாங்க. ஏங்க காலையில் கூப்பிடல, இல்லை வேற ஒரு ஒர்க்கில் இருந்தேங்க, அப்புறம் வேற ஒருத்தர் கூட இருந்தேன், கூப்பிட முடியல அப்படின்னு நைட்டு கூப்பிட்டு அந்த செய்தி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொண்ணு பையன் பார்த்துருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, பொருத்தமெல்லாம் இருக்குங்க சொல்லுங்க இன்னைக்கு அப்படின்னா, நான் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, இந்த இடம் முடிஞ்சால் நம்மளுக்கு பரவாயில்லைன்ட்டு இருக்கும். அவங்க நைட்டு கூப்பிட்டு ஓகேம்பாங்க, அப்போ நிம்மதி இருக்கும். இப்படி மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மளுக்கு அப்படியே அந்த வாழ்க்கை தேடல்கள் தேவைகள் ஆகும்போது, அந்த தேவைகள் பூர்த்தி ஆகும்போது நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். இந்த பூமியில் எதுவும் கிடையாது, போயிட்டே இருக்கு, அவ்வளோதான். எல்லாருமே காலத்தை கடத்திட்டு இருக்கோம், வேற என்னங்க செய்கிறோம் இந்த பூமியில்? நல்லா யோசிச்சு பாருங்க, வேற ஒன்றுமே கிடையாது. பெரிய சாதனையாளர்களாகட்டும், ஒன்றும் இல்லாதவங்களாகட்டும், விஷயம் எடுக்கிறவங்களாகட்டும், எல்லாமே காலத்தை கடத்திட்டு இருக்கோம். விலங்கினங்களாகட்டும், பறவை இனங்களாகட்டும், காலத்தை கடத்த வந்திருக்கும் இந்த பூமியில். அந்த காலத்தை முறையாக கடத்தணுங்கிறது ஒரு நியதி இருக்கு. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு இரவு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், நல்ல உறக்கம் கிடைக்கும். உடம்பை பற்றி கூட நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க, அது என்ன எப்படி வரப்போகுதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோன்ட்டு, அது சாதகமாக வரும், அதில் ஒரு நிம்மதி இருக்குது. இப்படி காலையில் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு ஹெல்த் செக்கப், ஈவினிங் வந்து அந்த ரிசல்ட் வந்தோடனே உனக்கு அதான் அந்த ப்ராப்ளமெல்லாம் ஒன்றும் கிடையாதாமா அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நினச்ச மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு வீணாக கவலைப்படுறேன், வா போகலாம், சந்தோஷமா இரு அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லுவாங்க. உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நோ ப்ராப்ளம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, வாக்கிங் போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்கள் உடம்புல அப்படின்னு சொன்னோம், அது ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்படி இந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும்னு சொல்கிறேன் இன்னைக்கு இரவு மாலை. அதில் அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயகரை கும்பிட்டு நீங்கள் செல்லக்கூடிய காரியம், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிட்டு செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். அப்படி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னீங்கன்னா நினச்சிக்குங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு சாதகம் இருக்கு. சந்திரன் குரு சேர்க்கை, செவ்வாய் பார்வை. சில பேர் உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க. அதாவது நீங்க வாழ்ற ஊர்லயே தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க உங்களை பத்தி தெரியாம இருப்பாங்க. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஒருத்தர் கூட பேசுவாங்க, பழகுவாங்க, அவங்களை முழுமையா அறியாம இருப்பாங்க. டெய்லியும் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, ஆனா அவங்க ஒரு 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 விஷயத்தை மட்டும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, அவருடைய பல திறமைகளை அவங்க தெரியாம இருப்பாங்க. அதை வெளியூருக்கு எங்காவது போயிருப்பாங்க,
உங்க யாராவது பேசுவாங்க, உங்க ஊர்ல ஒருத்தருங்க அப்படிப்பட்டவர் இருக்கார் தெரியுமா அப்படின்னு. ஆமாங்க, அவர் அப்படிப்பட்டவரா, டெய்லியும் தான் பார்க்குறேனே அப்படின்னு. அட போங்க, நீங்க உள்ளூர்ல இருந்து என்னங்க பிரயோஜனம், அவருக்கு கூட தெரியாம இருந்திருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுமுங்க, அவர் அப்படிப்பட்டவருங்க, திறமைசாலிங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்களுக்கு அவரை அடுத்த நாள் நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஓ, அவரு இந்த அளவுக்கு இவரு எப்படின்னு. அவரு ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான் இருந்திருப்பாரு. நான் சொல்றது என்ன, வைரம் எப்பவுமே வைரம் தான். ஆனா உங்களுக்கு பல வருஷமா அது வைரம்னு தெரியல, கல்லுன்னு தான் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் வைரம்னு ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சிருக்குன்னு சொல்ற மாதிரி இப்படி சில விஷயங்களை, புரியாத விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கு. தவறுன்னு சொல்லல நான். அது 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 அந்த அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் புரியும். அதுக்கு முன்ன புரியாது. பெற்ற தாய்க்கு கூட 4 குழந்தைகள்ல ஒரு சிறந்த குழந்தை பத்தி தெரியாம இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியம் இல்லைங்களா? அவங்களுடைய திறமை பத்தி தெரியாம இருக்கு. வெளியுலகம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இருக்கு. அப்படி வெகுளித்தனமாவும் சில பேர் இருக்காங்க. இப்படி உலகத்துல பல விதமுங்க. ஆனா நீங்க யாரு அப்படிங்கிறதும் வெளிப்படுறதும், பிறர் யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்பட்டு தெரியறதுமான நிகழ்வுகளில் இன்னைக்கு அது சிறப்புக்குரியதாக தான் எடுத்துக்கணும். இது மோசமான நிகழ்வு அல்ல. புரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பைரவரையும், ரேவதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.